என்னங்க, நீங்கள் இன்னும் எந்த இன்சூரன்ஸும் போடாதவரா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. பிஎம்எஸ்பிஐ அப்படின்னு சொல்லப்படுற பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிற இந்தியாவால் உருவாக்கப்பட்ட, இந்தியன் கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்சூரன்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் கவரேஜ் இன்சூரன்ஸுங்க. இந்த இன்சூரன்ஸுக்காக பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் உள்ள அனைத்து இந்தியர்களும் இந்த இன்சூரன்ஸ் போடுறதுக்கு எலிஜிபிளுங்க. இந்த இன்சூரன்ஸுக்காக நாம் வெறும் 20 ரூபா மட்டும்தாங்க கட்ட போகிறோம். அதுவும் வருஷத்துக்கே வெறும் 20 ரூபா தான். 20 ரூபா நம்ம கால் கடுக்க போய் வங்கியில் நின்று போய் கட்ட போகிறது இல்லை. நம்ம அக்கௌண்ட்டில் 20 ரூபா இருந்தாவே போதும், வங்கியே ஆட்டோ டெபிட் பண்ணிடுவாங்க. இந்த ஆட்டோ டெபிட் பார்த்திங்கன்னா வருஷம் ஜூன் மாதம், மே மாதம் இந்த ஆட்டோ டெபிட் நடக்குங்க. இப்போ நம்மளில் நிறைய பேர் நிறைய பேங்க்கில் நிறைய அக்கௌண்ட் வச்சுருப்போம். எல்லா அக்கௌண்ட்லேயும் நம்ம இந்த இன்சூரன்ஸை பயன்படுத்திக்க முடியாது. ஏதாவது ஒரு வங்கியில் ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும்தாங்க இந்த இன்சூரன்ஸை பயன்படுத்திக்க முடியும். இந்த இன்சூரன்ஸ்னால் போட்டிருக்கவங்களுக்கு விபத்தில் இறந்து போனாங்கன்னா 2 லட்ச ரூபா இந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணுங்க. அதேமாதிரி விபத்தால் முழு உடல் செயலிழப்பானவங்களுக்கும் 2 லட்ச ரூபா இந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணி தருதுங்க. இதுவே விபத்துனால ஆதி உடல் செயலிழப்பானவங்களுக்கு 1 லட்ச ரூபாவும் இந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணி தருதுங்க. முக்கியமாக இந்த இன்சூரன்ஸ் போட்டவங்களுக்கு போதையினாலேயோ, தற்கொலை பண்ணியோ, குடிப்பழக்கத்தாலேயோ இறந்து போயிருந்தாங்கன்னா அந்த இறந்து போனவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுங்க. அப்புறம் என்னங்க, நாளைக்கே போய் உங்கள் பேங்க்கில் இன்சூரன்ஸை போட்டுற வேண்டியது தானே.